சரி, ஓகே. நான் பண்றேன். ஓகே ஓகே. இப்ப நான் ஒரு கிளாஸ் எழுத போறேன். ஜஸ்ட் எஃபி லாகின் மெத்தடு. லாகின் மெத்தடுக்கு நான் ஜாவாலே எழுதுறேன். அதுக்காக பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட் எனக்கு தேவை. ஒரு மெயின் மெத்தட கிளிக் பண்றேன். ஓகேவா? மெயின் மெத்தட்ல என்ன பண்ணணும்? அந்த வெப் டிரைவர் மேனேஜர், அந்த 3 லைன் காமன் லைன்ஸ். ஸோ அதை வந்து நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப இதை வந்துட்டு நானு இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். மெயின் மெத்தட்ல நீங்க வந்து வேரியபிள் மேல இண்டிகேட் பண்ணி கீழே கால் பண்ண முடியாது. மெயின் மெத்தட்ல முடியாது. மெயின் மெத்தட்ல சப்போஸ் நீங்க ஒரு மெத்தடா எழுதி அந்த மெத்தட வேணா கால் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு பப்ளிக்னு ஒரு மெத்தட் ஒன்னு எழுதுறீங்க. அந்த மெத்தட நீங்க கால் பண்ணிக்கணும்னா கால் பண்ணிக்கோங்க. மேல யூஆர்எல் போட்டு இந்த மாதிரி கால் பண்ணிக்காதீங்க. ஓகே. அந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்து டிக்ளேர் பண்ணி கொடுத்தா கால் ஆகாது. டிக்ளேர் பண்றது சொன்னீங்கல்ல, அது பப்ளிக் கிளாஸ்க்கு வெளியே அப்போ டிக்ளேர் பண்ணோம். பப்ளிக் கிளாஸ் வெளியேவா? ஆமா, பப்ளிக் கிளாஸ் உள்ள. பப்ளிக் கிளாஸ் உள்ள. பப்ளிக் கிளாஸ் எஃபி லாகின் குள்ள தான் கொடுக்கணும். அந்த இதுக்குள்ள தான் நீங்க கொடுக்கணும். இதுக்குள்ள தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சோ அது டிக்ளேர் பண்றது அப்ப நீங்க இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் ஜாவா தான் உங்களுக்கு மெயின். ஓகேங்களா? ஓகே. சோ ஒரு facebook.com. சோ இதுல வந்துட்டு இதுல பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன மேக்ஸிமைஸ் கமெண்ட் கொடுத்துட்றேன். மேக்ஸிமைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ண போறேன். யூஆர்எல் இது ஒரு இமெயில் அட்ரஸ் பேஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து நான் நேம்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு driver dot find element by dot name கொடுத்து இமெயில் டபுள் கோட்ஸ் குள்ள இமெயில் போட்டுங்களா? லாஸ்ட்ல வந்துட்டு டாட் கொடுத்து சென்ட் கீஸ்ல இதுல வந்துட்டு நீங்க டெஸ்டிங் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப பாஸ்வேர்டு எழுதுறீங்க. பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி இந்த நேம் பாஸ் அதையே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்கேயும் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டாட் வச்சுட்டு நேமு. நேம் வந்துட்டு நம்ம அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தாச்சு. இதுக்குதான் வந்துட்டு டாட் கொடுத்து டென் கீஸ்ல டபுள் கோட்ஸ்குள்ள இதுவுமே டெஸ்டிங்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கிளிக் பண்ண லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்றோம் வச்சுக்கோங்களேன். ஆனா ஆக்சுவலி கோட் எழுதணும்னா நீங்க இந்த மாதிரி வந்து எழுதக்கூடாது. எப்படி கோட் எழுதணும்னா மூணுத்துக்குமே மெத்தட் வந்து எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு 3 மெத்தட் எழுதணும். அந்த 3 மெத்தட்லயுமே வந்துட்டு நீங்க டிக்ளேர் பண்ணிக்கணும்.
பை டாட் கொடுத்து இப்ப நான் நேம் பார்த்தோமா, நேம் வந்துட்டு ம். லாகின். டாட் கொடுத்து கிளிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு மெத்தட்ல எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மெத்தட்ல எழுதுறேன். இங்க நான் எதுவுமே எழுதுற, ஓகேங்களா? ஒரு மெத்தட்ல எப்படி எழுதுவாங்க? பப்ளிக் வாய்டு செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இங்க செமிகோலன்ல கர்லி பிரேஸ் ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். இப்ப இந்த மெத்தடுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்ப இத நானே இங்க கால் பண்ணிடுறேன், ஏபிசி அப்படின்னு கால் பண்ணி அத மட்டும் நானே ரன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஏபிசி வந்துட்டு கரெக்டா இண்டிகேட் ஆகுதா? சரி, ஸ்டாட்டிக் மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸ்டாட்டிக் மெத்தட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்ப இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்கிறது அப்படியே ரன் ஆயிடும். சோ இப்ப நீங்க இதுக்குள்ள என்ன எழுதிருக்கீங்க? கோடிங் உள்ள வெறும்னே ஏபிசின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எழுதிருக்கீங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனு இது இண்டிகேட் பண்ணுது, இது இண்டிகேட் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு கோடிங் எழுதுது. அது மூலியமா தான் உங்களுக்கு இது ரன் ஆகுது, ஓகேவா? இதுல என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இது கிளிக் ஆச்சுங்களா? இப்ப அது கிளிக் ஆயிருக்கோங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன் அதுக்காக விஷயம் பாருங்க. ஆச்சு, அது நம்ம ஃபேக்கான பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால அது நமக்கு ஆமா, இல்ல அதுக்கு இதுதான் மெத்தட கால் பண்ணிட்டீங்க. நீங்க வந்துட்டு ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிட்டு மெயின் மெத்தட்ல அந்த மெத்தட கால் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன இல்ல உங்களுக்கு புரியலையா புரிஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியல சொல்லுங்க. அதான் நம்ம துண்டு துண்டா எழுதி அப்படி இது பண்றதை விட இப்படி ஒரு மெத்தடுக்குள்ள போட்டுட்டு அதை கால் பண்றது நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல எழுதிருக்கோம் பாத்தீங்களா? இதுல எழுதிருக்கிறதுல மொத்த இண்டிகேஷனும் நம்ம பண்ணிருக்கோம். இதுல நம்ம எத்தனை ஆக்ஷன் பண்ணிருக்கோம்? ஒரு மேக்ஸிமைஸ் ஆக்ஷன் பண்ணிருக்கோம், ஒரு யூஆர்எல் ஆக்ஷன் பண்ணிருக்கோம், 2 ஆக்ஷன், 3, 4, 5 ஆக்ஷன் பண்ணிருக்கோம். 5 ஆக்ஷன்ல ஒரே மெத்தட்ல பண்ணோம்னா அங்க போய் பார்க்கும் போதும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இதே லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு, இதே லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுமே தவிர எந்த லைனும் கரெக்டா இண்டிகேட் பண்ணவே பண்ணாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 3த்தையும் ஒரு ஆக்ஷன்ல எழுதணும், அது ஒரு கிளாஸ்ல எழுதணும். அந்த கிளாஸ் இதுக்குள்ள கால் பண்ணி நீங்க ரன் பண்ணணும். இதுதான் ஜாவா. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதையே தான் நாம டெஸ்ட் என்ஜின்ல பண்றோம். டெஸ்ட் என்ஜின்ல எப்படி பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு நேம் வந்து டெஸ்ட் 002 அப்படி சும்மா நேம் வச்சுக்கிறேன், பினிஷ் கொடுத்துக்கிறேன். இந்த 002க்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? @டெஸ்ட் போடுறீங்க, டி கேட்ஸ் எப்பவுமே. இல்லைன்னா கூட நீங்க அதுல வச்சு எழுதிட்டீங்கன்னா அதுதான் மாறிடும். அந்த பார் மேல வருது, அந்த மியூட் ஸ்டார்ட் வீடியோ பார் மேல இருக்குது. நீங்க அது ஏன் அப்படி வருது? எந்த பாரு? இந்த மியூட் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ற பார் இருக்குல்ல, அது வந்துட்டு டாப்ல இருக்குது. எப்பவுமே டாப் தான் இருக்கணும், அப்பதான் உங்க கண்ட்ரோல் என்கிட்ட இருந்து வந்து நான் பண்ண முடியும். ஓகே ஓகே, நான் சைடுல வச்சுக்கோங்க. ஓகே ஓகே.
சோ பப்ளிக் வாய்டு போட்டு இதுல வந்து நேம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுக்கோனா, இப்ப நம்ம ப்ரியாரிட்டின்ற ஒரு ஆர்டரே கொடுக்கல. அப்ப எந்த ஆர்டர்ல வேணும் ஆகும் டெஸ்ட் என்ஜின்? சொல்லுங்கப்பா. ப்ரியாரிட்டி கொடுத்தாதான் அது ப்ரியாரிட்டி கூட என்ன ஆகும்னா அது ஒண்ணுக்கு அப்புறம் தேர்டுக்கு போகலாம், தேர்டுக்கு அப்புறம் செகண்டுக்கு வரலாம். கரெக்டா? கெஸ் பண்ணு. இல்லையே, ஒரு ஆர்டரிசம் ஏதாவது மெயின்டைன் பண்ணிருப்பாங்கல்ல, ம். அது எந்த ஆர்டர்? அது இது வரைக்கும் எந்த கேட்டீங்களா? சோ அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணுமா? ஆமா, அதான். இப்ப ஏ வந்துட்டு நீங்க மேல வந்து பி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பி கொடுத்திருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஏன் மேலே பி நேம் கொடுத்தாச்சு, கீழே பி நேம் கொடுத்தாச்சு, இது ஏன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது? இதுல இதுல என்ன இது ப்ராப்ளம்? இது இப்ப ஒரே நம்ம ஒரே run பண்ணா ஒரே ஒரே மெத்தட் ஒரே இருக்கு நீங்க. எரர் ஆ, கண்ட்ரோல். அதான் ஒரே மெத்தட்ல இருந்தா எரர் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன ஷோ பண்ணுது? டூப்ளிகேட் சோ இது மெத்தட்ல இது வந்து கன்ஸ்ட்ரக்டரா? நோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? இது இது சொல்லிடுறேன். இது மோர் லோடிங் மாதிரி இருக்கு. கரெக்டா? மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர்லோடிங். என்ன? ஓகே ஓகே. பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரே மெத்தட் நேம் இருக்கலாம். பேராமீட்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது மெத்தட் ஓவர்லோடிங். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் தெரியல. கன்ஸ்ட்ரக்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஓவர்லோடிங்னா என்ன, பாராமீட்டர்ஸ் எங்க இண்டிகேட் பண்ணோம் அது சொல்லுங்க. பேராமீட்டர்ஸ் பிராக்கெட் குள்ள போடுவோம் நம்ம. பப்ளிக் வாய்ட் b ஈக்குவல் டு இன்சைட்ல இன்டிஜர் a float b ஓகே. அப்படின்னு கொடுப்போம். இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்ல சேம் மெத்தட் நேம் இன்சைட் பாராமீட்டர்ஸ் வந்து டிஃபரெண்டா பாஸ் பண்ணுவோம் டிஃபரெண்டா நம்ம. இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமா இருக்கும். சேமா இருக்கதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்ப மெத்தட் ஓவர்லோடிங் வந்து இது வந்து ஏன்ற பீன் மெத்தட் இன்னும் 3 வச்சுக்கலாம். ஒவ்வொரு மெத்தடையும் நான் ஒவ்வொரு ரிட்டர்ன் டைப்ஸ் மாத்தி மாத்தி தரலாம். பேராமீட்டர் டிஃபரெண்டா இருக்கும். பாராமீட்டர் டிஃபரெண்டா கொடுக்கிறது. ஓகே, பரவாயில்ல, சூப்பர், கரெக்டா சொல்லிருக்கீங்க. மெத்தட் நேமையே வந்து நானு கிளாஸ் நேமே வந்து மெத்தட் நேம் கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இப்ப மெத்தட் நேம் நான் இங்க என்ன கொடுத்துருக்கணும் அதே நானு இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணேன்னா அது வந்து பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர்லோடிங். அந்த ஓவர்லோடிங் வந்து கம்பைலர் எரர் வந்து வரும். கம்பைலர் எரருக்கும் ரன் டைம் எரருக்கும் வித்தியாசம் இருக்கு. கம்பைலர் எரர் தான் வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங். இது வந்து கம்பைலர் எரர். நீங்க உங்களால ரன் பண்ணவே முடியாது. கம்பைலேஷன் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணும்போதே உங்களுக்கு எரர் காட்டிடும். சரிங்களா? புரியுதா என்ன சொல்ல ரெண்டு பாயிண்ட்? அப்ப நீங்க வந்து ஸ்ட்ரிங் ஏபிசி அந்த மாதிரி நீங்க தனியா ஏதாவது ஒன்று இண்டிகேட் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு கிளாஸ் ரூம் உள்ள 2 பேர் இருக்காங்க, அது 2 பேருமே ஒரே பேர் இருக்குது. அது ஒரு 2 பேருமே நம்ம சந்துரு கூட்டோம்னா 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம ஆர் சந்துரு கூட்டோம்னா அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. இவங்க வந்துட்டு இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. இந்த பின்றது ஒரு பர்சனோட நேம், இந்த ஏ இந்த பின்றது இன்னொரு பர்சனோட நேம். இந்த பிக்கு வந்து இனிஷியல் வச்சாச்சு, இந்த பிக்கு இனிஷியல் வைக்கல. இந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க ஈஸியா. ஓகேவா? ஸோ இப்ப நாம டெஸ்ட் என்ஜின்ல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வந்தோம்னா, நம்ம இங்க ஏன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இங்க பின்னே இருக்கட்டும். இங்க வந்து நம்ம ஏன்னு கொடுத்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் அது ஏவை தான் ரன் பண்ணும், அப்புறம் தான் பிஏ ரன் பண்ணும். ஓகேவா? அதை சொல்லதுதான் உள்ள வந்து நான் ஆல்பபெட்டிக் ஆர்டர் நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கலன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சுட்டா வந்து டெஸ்ட் என்ஜின் ரன் பண்ணும். இந்த கோடே நம்ம எடுத்துக்கிறோம். மேக்ஸிமைஸ் எடுத்துப்போம். ஜெனரல் क्वेश्चन சொல்லுங்க. இப்போ நான் இப்போ ஏன்னு வச்சிருக்கீங்க, பின்னு வச்சிருக்கீங்க, இது ஓகே. இப்போ வந்து சப்போஸ் கேபிட்டல் ஆப்பிள்னு வைக்கிறீங்க, கேபிட்டல் லெட்டர்ல அடுத்த மெத்தட ஸ்மால் ஆப்பிள் வைக்கிறீங்க. ஓவரா திங்க் பண்றீங்க. இல்ல கரெக்ட் தான், அவங்க கேக்குற क्वेश्चन கரெக்ட். இப்ப அதாவது கேபிட்டல் கொடுக்காம ஸ்மால் ஏ கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நம்ம கேபிட்டல் ஏவை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணோம், ஸ்மால் ஏ நெக்ஸ்ட் ரன் பண்ணோம். ஓகேவா?
உங்க கொஸ்டின் கரெக்ட், நான் சொல்லிட்டேன் அந்த ஆன்சர். இதுதான் அது ஆன்சர். என்ன ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஏவை கேபிட்டல் ஏ தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும், ஸ்மால் ஏவை நெக்ஸ்ட் ரன் பண்ணணும். அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட், லோயர் கேஸ் செகண்ட். ஆமா ரைட். அப்பருக்கு அப் இருந்தது ஃபர்ஸ்ட் வந்தது, அப்ல வந்தது. எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மறந்து இப்படி இப்ப எல்லாம் மண்டே ஆட்டும். ஆமா 10 நாள் கழிச்சு கேட்டு ஞாபகம் வச்சுக்கணும்ல. தெரியாது. அதே மாதிரி 10 நாள் கழிச்சு சந்துருட்ட கேட்டாலும் மறந்துடுவாரு. எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். மறந்துட மாட்டேன், எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். செகண்ட் டைம் போனா வந்துட்டு ஆட்டோமீட்டர் ஏறாப்ல ரேட்டிங் ஏறிடும். இல்ல இந்த ரெக்கார்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஷூர் ஷூர். இல்ல அது போடும்போது நீங்க திரும்பி கிளாஸ் எடுக்கிறப்பல தான் இருக்குது, உட்காந்து கேட்கும் போது. எப்படி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ரெக்கார்டிங் திரும்பி கேட்கும் போது அகைன் நம்ம கிளாஸ் கவனிக்கிறப்பல தான் இருக்குது. யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது. நல்லா இருக்கு. சோ இப்போ இதுல வந்து நீங்க இன்னொரு மெத்தட் எழுதுறீங்க. இன்னொரு மெத்தடுக்கு வந்து நீங்க சோ இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ கேபிட்டல் ஏ ரன் ஆக போகுது, அடுத்தது ஸ்மால் ஏ ரன் ஆக போகுது. அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால் பிஏ போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் இந்த மாதிரிலாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. அதனால நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். இன்னும் நல்லா வேற ஏதாவது நல்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்ப இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடுக்கு ஒரு வேரியபிள் போட்டாச்சு. இது வந்து எந்த ஆர்டர் ரன் ஆகும், அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஒரு லோவர் கேஸ், அந்த நெக்ஸ்ட் இன்னொரு லோவர் கேஸ். ஓகேங்களா? இப்ப எப்படி ரன் ஆகுதுன்றதை கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்றோம், சேவ் கொடுக்குறோம், ரைட் கிளிக் பண்றோம், மறுபடியும் ரன்னர்ஸ் கொடுத்து ரன் பண்றோம். என்னாச்சு, யூசர் நேம் மட்டும் வரல. ஒண்ணு வந்து ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்னா ஸ்ட்ரிங் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். சரி, ஸோ யூசர் நேம் டைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்வேர்ட் டைப் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் வந்து எந்த ஆர்டர்ல எடுத்திருக்குன்றத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? இதுல புரிஞ்சிச்சா? இப்ப இதுல நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து ப்ரியாரிட்டிய எப்படி ஸ்கிப் பண்றதும் நம்ம பார்த்திருக்கோம். எனேபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் ப்ரியாரிட்டி வந்து ஸ்கிப் ஆயிடும். அதுவும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இப்ப டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் என்னன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல இந்த கேபிட்டல் ஏ. இது என்னன்னா, இந்த கேஸ் ரன் ஆகி பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கேஸ் ரன் ஆகும். சப்போஸ் இந்த கேஸே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இந்த கேஸ்னா இந்த அட்டு டெஸ்ட் போடுறது எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? அப்ப இந்த அட்டு டெஸ்ட் வந்துட்டு நீங்க இது கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கேஸ் வந்து ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாதுன்னா, நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்றது வேற, இது வேற. இது எப்படின்னா, ஒரு மெத்தட் வந்துட்டு கரெக்டா ரன் ஆகி பாஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் மெத்தட் ரன் ஆகும். இன்னொரு மெத்தட் ரன் ஆகி பாஸ் பண்ணா மட்டும்தான் இன்னொரு மெத்தட் உருவாகும். அதாவது பேரண்ட் சைல்டு, அடுத்தது பேஸ் கிளாஸ்,
டெரிவேட்டிவ்லெஸ், அடுத்தது இன்னொரு டெரிவேட்டிவ்லெஸ், இன்னொரு டெரிவேட்டிவ்லெஸ், அந்த மாதிரி ஒரு பேரண்ட் மெத்தடு, ஒரு பேரண்ட் மெத்தட்ல இன்னொரு டெரிவேட் மெத்தடு, இன்னொரு டெரிவேட் மெத்தடு, அந்த மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். அந்த மாதிரி இது ஒரு மெத்தடு செக் பண்ணி அதுல இருந்து ரன் பண்ணிட்டே போகும். ஓகேவா? இல்ல இதுல டவுட் இருக்கா? இல்ல இந்த டெஸ்ட் கேஸ் அந்த டெஸ்ட் கேஸ் ஃபுல்லா டிபெண்ட்ஸ் ஆன் ஏ மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இப்ப ஆமா. ஏ மெத்தட் ரன் ஆனாதான் we can run small a and small b. Yeah. அதனால டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஸ்மால் டிபெண்ட் ஏ அண்ட் ஸ்மால் பில, ஸ்மால் ஏல மட்டும்தான், இப்ப ஸ்மால் ஏல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்ப இதுல வந்துட்டு இதுவும் ரன் ஆகும். ஓகே. இதுல இந்த நேம் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து இதுல ஸ்மால் ஏ கூட கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு தாத்தா, அந்த தாத்தாக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான், அவர் வந்து அப்பா. அந்த பையனுக்கு அந்த அப்பாவுக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான், அவன் வந்துட்டு புள்ள. ட்ரீ போடுறீங்க இப்ப மேல ஆமா, மேல மூணு மெத்தட். நோட் பேரண்ட் நோட். ஓகே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா மாதிரி யாருன்னு சொல்லணும். அப்பதான் நீங்க வந்துட்டு அப்பா யாருன்றதை சொல்ல முடியும். அப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு பையன் யாருன்றதை சொல்ல முடியும். சோ தாத்தாவே யாரை ஃபிக்ஸ் பண்ணாம இருந்ததுன்னா இங்க வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே சந்துரு, இப்போ வந்து இந்த டிபெண்ட் மெத்தட் போடலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 டெஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம 3வது டெஸ்ட் ஃபெயில் ஆகுது டெஸ்ட் இன்ஜில. அப்ப 1 2 4 5 அது ரன் ஆகுமா? இல்ல 1 ஃபெயில்னா சீக்வென்ஸ் போயிடுமா? எல்லாத்துக்குமே டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் போட்டுருக்கீங்களா? இல்ல எதுக்குமே நான் போடல. நான் என்ன எதுக்குமே क्वेश्चन போடலன்னா கேக்குறேன்னா, நீங்க ஆபரேஷன் பத்தி கண்டுக்கவே தேவையில்ல. இப்ப டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ்ல இப்ப நான் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸே வந்து கமெண்ட் பண்ணிருப்பா. எனக்கு வேண்டாம், டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸே வேண்டாம். சரியா? எனக்கு வந்து இமெயில்ன்ற இந்த ஒரே ஒரு லெட்டர்ல நானு லொகேட்டர் தப்பா கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்ப எனக்கு இந்த கேஸ் ஃபெயிலியர் ஆயிடும். ஆமா. இந்த கேஸ் எனக்கு பாஸ் ஆகும். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் யூஆர்எல் ஓபன் ஆகும். யூஆர்எல் ஓபன் ஆகி பாஸ்வேர்ட் மட்டும் டைப் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரிங் ஏபிசி போடும்போது அது ஒர்க் ஆகலையா உங்களுக்கு? அப்போதைக்கு டைரக்டா பாஸ்வேர்ட் மட்டும் தானே எடுத்துச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் ரெண்டாவது ரன் பண்ணும்போது ரெண்டுமே எடுத்துதுங்க. ஆமா. இல்ல நான் சொல்றேன் அது இல்ல நான் சொல்றது என்னன்னா நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்ற. இப்ப இது எல் இல்லைனாலும் அதே மாதிரி தானேன்ற. ஆமா 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 அதே மாதிரி தான். இப்ப இதுல பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஏன் பாஸ்வேர்ட் மட்டும் வந்திருக்கு? ஏன்னா லொகேட் வந்து நமக்கு தப்பு. அதனால நமக்கு 2 கேஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு, ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சரியா? இப்ப இதே நானு டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் கொடுத்தாச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் கொடுத்தாச்சு வச்சுக்கோங்களேன். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் கொடுத்தாச்சுன்னா, அதாவது இப்ப கிளையண்ட் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க? எனக்கு டெஸ்ட் கேஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ரன் ஆகணும். ஒரு டெஸ்ட் கேஸ் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு ப்ராப்ளம். அதனால எனக்கு 50 டெஸ்ட் கேஸ் நீங்க காட்டினா 50 டெஸ்ட் கேஸையும் ரன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த இடத்துல உட்காந்து முழிக்காம டெஸ்ட் என்ஜின்ல இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் என்ன ஃபீச்சரு? ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். இன்னொரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். அது மாதிரிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? சோ இதுதான் உங்களுடைய இண்டஸ்ட்ரி பர்பஸ்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே சந்திரு. என்ன விஷயத்த நம்ம பார்த்தோம், அது நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பயும் எனக்கு யூசர் நேம் வராது, பாஸ்வேர்டு வராது. ஏன் யூசர் நேம் வராது, பாஸ்வேர்டு வராது? ஏன்னா ஒரு யூசர் நேம் வந்துட்டு டிபெண்ட் பண்ணிருக்கிறது வந்து இங்க ஏவை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஏவை டிபெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இதுக்குள்ள வந்து இது ரன் பண்ணும்போது இந்த கேஸ் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதை டிபெண்ட் பண்ணிருக்கிற இந்த பி வந்துட்டு எனக்கு ரன் ஆகாம போயிடும். ஆஸ் பர் கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட், கிளைண்ட் வந்துட்டு ஒரு கேஸ் ரன் பண்ண பிறகுதான் இன்னொரு கேஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகி இப்ப அப்படியே நிக்குது. அவ்வளவுதான்.
இப்ப பி கேஸ்க்கு மேல டிபெண்ட்ஸ் ஆன் கேபிட்டல் ஏ கொடுத்தா அப்ப வந்து நமக்கு பாஸ்வேர்டு ஒர்க் அப்ப ஆகும் வந்து இல்லையா? எல்லாமே ரன் ஆகும். அப்ப வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் மட்டும் டைப் ஆகும். பாஸ்வேர்டு மட்டும் டைப். ஓகேவா? வேற ஏதாவது கிராஸ் கொஸ்டின்ஸ்? கேள்வி கேட்கதான் நீங்களும் நல்லா ப்ரூவ் ஆவீங்க, நானும் நல்லா ப்ரூவ் ஆவேன். புது டாபிக் எடுக்க வேணாம் சந்திரு, இதோட நிறுத்திக்கிங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு டாபிக் நான் சொல்லப்பா, இது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. ஏன்னா என் பிரெயின் ஓவர்லோடிங் ஆயிடும். மெத்தட் ஓவர்லோடிங் பிரெயின் ஓவர்லோடிங்கா? சரி, ஓகே. ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கும்பா. நீங்க ரெக்கார்டிங் பார்க்காம நீங்க மறுபடியும் நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரெக்கார்டிங் அதனால உங்க ரெக்கார்டிங் தனியா போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எப்பயாவது நீங்க கோட்டெல்லாம் மறுபடியும் முதல்ல சொல்லிக்கிட்டு மறுபடியும் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து அனுப்புனா அதுக்காக ரெக்கார்டிங் மட்டும் வச்சிருக்கீங்க. அதனால நீங்க கேட்டீங்கன்னா ரெக்கார்டிங் மட்டும் ஃபுல்லா காமிச்சிருவாங்க. இல்ல நாங்களும் அதை வச்சிருக்கோம். நீங்க நேத்து ரெக்கார்டிங்ல சொன்னீங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுக்கல. எந்த ஸ்கிரீன்ஷாட்? நேத்து நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு வெப் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்கிரீன்ஷாட் நம்ம போகவே இல்ல. சொன்னா ஐயோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன்றாங்க, ரெக்கார்டிங் இருக்குது. அதனால சொல்றேன் இன்னைக்கு சொல்லிடுறேன் நான் இந்த ரெக்கார்டிங்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. சோ இது ரெக்கார்ட் ஆயிடும். சந்திரு, வைரமணி இப்படிதான் எல்லாமே பிராங்கா பேசுவாங்க. அவங்களோட குணமே நல்லதுதான். அதுதான் பிராங்கா பேசுறது நல்லது. அதுவும் தப்பு இல்ல. இல்ல சொல்றேன். அகைன் இப்ப நான் பேசுறது எனக்கே மறந்துடும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்ல அந்த ஃப்ளோல நான் பேசிடுறேன். தட்ஸ் ஆல். நத்திங் இஸ் உள்ள இருந்து எதுவுமே அப்படி ஒண்ணும் பேசுறது இல்ல. அதனால நிறைய இது மாதிரி பேசுவேன். நான் மறந்துடுவேன். திவ்யா சொல்லுவா நீ அன்னைக்கு அது சொல்லிடுவேன். ஏன் எனக்கு ஞாபகமே இல்ல. ஜாலியா பேசாம பேசிட்டு இல்ல திவ்யா ஏன் திவ்யாக்கு தெரியும்? திவ்யா நானும் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பர்சன். அதனால அவங்க கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணணும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் போட்டாங்க. வைரமணி தான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா சந்துரு? அவங்க என்கிட்ட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ளோஸா பேசுறாங்க. அதனால ஜாலியா பேசுறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன இருக்குது? திவ்யா நீ என்னோட பெருமையை பேசுறேன் போதும் போதும். உமாட்ட சொல்லி கொடுத்துதான் உமாவே ஓடி விட்டுட்டோம். அதனால வேண்டாம். இல்ல திவ்யா நானும் ஸ்கூல் மேட்ஸ். அதனாலதான் we talk more. ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் 6th இருந்து ஒண்ணா. நீங்க அமெரிக்காலே படிச்சீங்களா எல்லாரும்? இல்லங்க தமிழ்நாடு, திருவாரூருங்க. திருவாரூர். அப்படியே அங்கேருந்து படிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இங்க வந்து எப்படி வந்தோமோ அப்படி கனெக்ட் ஆயிட்டோம். ஓகே. ஆனா இங்க வந்து 10 years கழிச்சுதான் கண்டுபிடிச்சாங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும். அப்படித்தானே? ஒரு 5-6 years அப்புறம் தெரியும். எனக்கு அதே மாதிரி பிரியா மேடம் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். அவங்க பேச மாட்டாங்க. ஏன் அப்படி? ரொம்ப மைக் அன்மியூட் பண்ணாங்க வச்சுங்க, அவங்க பேபிஸ் எல்லாம் அழுவும். சின்ன பசங்க. நான் ஏதாவது டவுட்னா கேட்பேன். இல்லன்னா பையன் கத்திட்டே இருப்பான் பின்னாடி. அதனாலதான். சரி சரி சரி. இல்ல எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்க சொல்லுவாங்க. ஏதாவது இல்ல தனியா நீங்க இல்ல நான் இப்ப இல்ல இவங்க எல்லாம் நிறைய உங்களுக்கு மட்டும் தனியா ஆஃபர் என்ன ஆஃபர்னா, உங்களுக்கு மட்டும் என்ன ஆஃபர்னா நீங்க மட்டும் தனியா நீங்க பின் பண்ணி நீங்க தனியா எனக்கு டைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் ஆஃபர். ஓகே. வேற யாருக்கும் இல்ல. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு இது பிரியா இல்ல புதுசா நான் இப்பதான் இது ஒர்க் பண்ணல. இப்பதான் புதுசா கத்துக்கிறேன். அதனாலதான் எனக்கு பெருசா ஒன்னும் டவுட் வர மாட்டேங்குது. இவங்கள மாதிரி ட்ரை பண்ணி போடதான் அதாவது. ஆமா, பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் என்னன்றதே புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவங்களே வந்துட்டு ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லும் போது 4-5 ஆன்சர் சொல்றாங்க. என்னடா இது நான் எந்த ஆன்சர் சொல்றேன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா தான் சரி ஓகே எல்லாரும் ஆன்சர் சொல்றது கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு அதை கொண்டு போனேன். அப்படி அது மாதிரி ஒரு விஷயமா ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன விஷயம்னா, பிரியா வந்து அவ யங் ஏஜ்லயே பசங்களை வச்சுட்டே நீங்க ட்ரை பண்றீங்க. இத லேர்ன் பண்றேன். எல்லாத்துக்கும் நான் எங்கேஜ் தெரியுது. பாத்தீங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். பசங்க சின்ன பசங்க வச்சுட்டு அவங்க கண்டிப்பா கண்டிப்பா. இப்பதான் என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒய்ஃப் குழந்தை பிறந்து முதல்ல யங் பசங்க எல்லாம் வச்சு மேய்க்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். வளர்ந்துட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. சின்ன ஏஜ்ல அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்மளும் குழந்தை மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் பண்ணோமா எது பண்ணோமா எல்லாமே பண்ணி அவங்களை குழந்தை
தூங்குறதுல படாத பாடுபட்டுருவோம். ஆமா. என்ன பொண்ணா பையனா? பையன் பையன். இது அப்ப நல்லா வாழா இருப்பாங்க வளர்ந்த பிறகு ஜெனரேஷன்ல. யங் ஏஜ்ல வளர்ந்த பிறகு நல்ல நல்ல பசங்கள அம்மா கூட நல்லா சொன்னா கேட்பாங்க. எப்பவுமே பசங்க எல்லாம் அம்மா சொல்லுங்க. ஆமா, எனக்கும் 2 பாய்ஸ் தான். இவங்களுக்கும் திவ்யாக்கும் 2 பாய்ஸ். எனக்கும் 2 பாய்ஸ். என்ன திவ்யாக்கும் ஓகே ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தா நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து கேளுங்க. நம்ம இன்னைக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ்னா என்னன்றதை பார்த்திருக்கோம். அப்புறம் ஆல்பபெட்டிக்ஸ் ஆர்டர்ல எப்படி ரன் பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. மவுஸ் ஓவர் ஆக்ஷனு, கீபோர்ட் ஆக்ஷனு அதெல்லாம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு 4 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இன்னையோட 5வது கிளாஸ், 5 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நிறைய டீச் பண்ணிக்க பார்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லாமே நான் டீச் பண்ண வரைக்கும் ரீச் ஆயிருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறுநாள் கேளுங்க, இல்ல எப்ப வேணாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அதை எடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எடுத்துற வரைக்கும் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்களா, அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இருக்குங்களா? உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ் வருது. சரி சரி ஓகே ஓகே. இல்ல நீங்க போகுதுன்னு சொன்னீங்களா, ஏதாவது டவுட் கேக்குதா கேட்கலாம். இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அவங்க ஒன்னும் வரல. அவங்க வரைக்கும் புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சு. ஆனா நாளைக்கு தான் தெரியும். இந்த இதுல இந்த அலர்ட் அந்த இதுல என்னால இந்த இதை எடுக்கவே முடியல. அந்த அலர்ட் எனக்கு பாத்துருக்கு. எக்ஸ்பாத்ல தான் நிறைய நிக்கிறேன் நான். ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்பாத்ல எடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்றேன் நானு. சரி ஓகே. என்ன ஆச்சாங்க? இந்த இதை ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது அந்த ஷோ டிட் யூ கால் மீ அது கிளிக் ஆயிடுச்சு ஓகேன்னு. இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் அலர்ட்னு கிளிக் பண்றேன். ஸ்வீட் அலர்ட் கிளிக் பண்ணா எனக்கு அதை பார்த்து வர மாட்டேங்குது. ஒண்ணு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, அடுத்தது எனக்கு வர மாட்டேங்குது. இது எனக்கு எடுக்கவே முடியல. சரி நீங்க மேனுவலா கிளிக் பண்ணுங்க, என்ன வருது அப்போ? வரல. சரி இது க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் F இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. போயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, இங்க நான் பண்றேன். அது எல்லாமே வேற வரும் இல்ல. நான் திருப்பி ரன் பண்ணிட்டு என்ன பண்றேன். சரி ஓகே. பேலன்ஸ் பர்சன் வந்து போறதா போலாம். வேற டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல கிளம்புறதா கிளம்புங்க. மீட்டிங்கும் எல்லாருக்குமே இந்த லொகேட்டர்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்குங்க. அதனாலதான் லொகேட்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணதான் ப்ரோ. இது பாருங்க, எல்லா ப்ரோகிராம் கூட கோவில வந்துட்டு நீங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டீஸ் பண்ணணும். வைரமணி நான் இதுலயே அந்த 2 ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ அது ஃபர்ஸ்ட் 2 வந்துருதுப்பா. அப்படியே ஃபர்ஸ்ட் 2 வந்துச்சு. அது 2 வருது. அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு. ஆமா இங்க பாருங்க, இதுல வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணல. இதுல ஒவ்வொன்னா ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த இது வந்து இங்க இருக்குது ஸ்வீட். இது நான் எப்படி எக்ஸ்பாத் எடுக்கிறது? இப்ப டெலீட்ல வைக்கணுமா, எந்த இதுக்கு வைக்கணும்? அது நம்ம டேட் தானே கிளிக் பண்றோம் இல்லீங்களா? அப்ப அப்படின்னா UI பட்டன் டெக்ஸ்ட் UI அந்த பட்டன் எடுக்கிறேன். நான் வந்து எப்படின்னா ஸ்பேன் அந்த இதுல அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இந்த இது ஒண்ணு ஸ்பேன் அட் கிளாஸ் ஈக்குவல் டு UI டெக்ஸ்ட் பட்டன் பட் நம்பர் அப்படியே காப்பி பண்ணுங்க. ஒரு நம்பர் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அது கரெக்ட்டா பாயிண்ட். அதுதான் அந்த நம்பர் டைப் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இல்ல நீங்களே டைப் பண்ணி சும்மா 1 2 3 நீங்களே சும்மா நான் 10 நானும் எல்லா நம்பரையும் போட்டு பார்த்துட்டேன்ப்பா, எதுவுமே வரல. இப்போ வேணா நான் காப்பி பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் F கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் F கொடுத்து மேல கண்ட்ரோல் F கொடுத்து அங்க பேஸ்ட் பண்ணுங்க. எங்க கண்ட்ரோல் F மேல கண்ட்ரோல் F கொடுங்க. கண்ட்ரோல் F அதேதான். ஓகே, நான் இத யூஸ் பண்ணது இல்ல. ஓகே ஓகே, நான் ஒரு யூஸ் பண்ணிருக்கேன் ஏதோ ஒண்ணு. ஓகே சரிடா. கண்ட்ரோல் V. ஓகே இத பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அது அந்த ஓகே 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 ஃபைன். திருப்பி ரைட் புதுசா எழுதுறேன். மாத்தி பாருங்க, இப்போ கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணனும். எங்க போச்சு என்னோடது? காணோம். இங்க போச்சு. ஓகே நீ குக்கும்பர் ஃபுல்லா இதுலயே ஃபுல்லா எடுத்துக்கட்டுமா?
டபுள் கோட்ஸ் விட்டுருங்க. ஓகே, அவன் அங்க எரேஸ் பண்ணி விட்டுறேன் இப்ப நான். சரி ஓகே. அந்த ஓகே 2 எடுங்க ரிமூவ் பண்ணுங்க, then we'll find out. ஓகே, இது 1 of 10 இருக்கு இல்லையா? இப்ப என்ன போட்டா 1 of 1 வரும்? நான் எப்படி அந்த பிராக்கெட் இது வந்து முதல்ல டபுள் ஸ்லாஷ் முன்னாடி ஒரு பிராக்கெட், டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு பிராக்கெட். அந்த நானே பண்றேன். ஓகே, நீங்க பண்ணுங்க. எனக்கு அந்த இது என்டர் பண்ணி நீங்க காட்டுனீங்களா, அது எனக்கு தெரியல. அந்த இது எனக்கு தெரியல. டபுள் ஸ்லாஷ் முன்னாடி ஒரு பிராக்கெட், டபுள் ஸ்லாஷ் இங்க ஒரு லாஸ்ட்ல ஒரு பிராக்கெட். இப்ப வந்து நீங்க அந்த ஒரு பிராக்கெட் போட்டு இதுக்குள்ள வந்து நீங்க நம்பர் போட்டீங்கன்னா கரெக்டா வரும். நானுங்க போட்டேன். இல்ல நீங்க போடல. இப்ப இத எடுத்து போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பிராக்கெட் நீங்க போடல. இல்ல 2 போட்டீங்களா? இப்ப 5 போட்டீங்க, 2க்கு 1 வந்துச்சேன்னு கேட்டேன். 2 போட்டா இந்த ஷோ அலர்ட் வந்து ரெண்டாவது அலர்ட் வந்து வரும். செகண்ட் அலர்ட் போயிடுச்சு. ஓகே, நம்ம செகண்ட் அலர்ட் 2 தான். கரெக்ட் தான். செகண்ட் அலர்ட் 2 தான். இப்ப 5th குத்தலாம், 5th அலர்ட் நம்ம delete போய்டும். சோ நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க கொடுத்து முதல்ல லாஸ்ட்ல வச்சு ஒரு என்டர் பட்டன் பிரஸ் பண்ணி பார்க்கணும். அது கரெக்ட்டா ஹைலைட் ஆகுதா இல்லையான்ட்டு. 5 கொடுத்தா கூட கரெக்ட்டா ஹைலைட் ஆகல. உங்களுக்கு எது வரும்? ஸ்வீட் அலர்ட் தானே வரும். ஆமா, ஸ்வீட் அலர்ட் வந்து 7. ஓகேவா? 7 கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்ட்டா என்டர் பண்ணி காட்டினா நீங்க உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இத வச்சு நீங்க நோட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா சொல்றீங்க. எப்படி அது நம்பர் நீங்களே மாத்தி மாத்தி கொடுத்து பார்த்தா தெரிய வருது. அவ்வளவுதான். ஆக்சுவலா என்ட்ரி பட்டனை பிரஸ் பண்ணாங்களே திவ்யா, அத போட்டு பார்த்தா 1 2 3 கவுண்ட் பண்ணலாம் இல்லீங்களா? அது என்ட்ரி பட்டன் நான் பண்ணி பார்க்கட்டா? அது கவுண்ட் பண்றதை விட அந்த நம்பர் எப்படி எனக்கு மட்டும் ஏன் செலக்ட் ஃபுல்லா 1 அந்த மாதிரி எங்க வருது? எனக்கு வர மாட்டேங்குது. அது நீங்க பண்ணீங்க லாஸ்ட் டைம் என்ட்ரி எப்படி பண்ணீங்க? இங்க என்டர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணனும்ப்பா. மவுஸ் பாயிண்டரை இங்க கர்சர் இங்க வச்சு இங்க வச்சிட்டு இங்க இருந்து நீங்க என்டர் அடிக்கணும். ஓகே, என்டர் அடிச்சா இல்ல ஒரே ஒரு ஹைலைட் ஆகும். நீங்க நிறைய இது இப்ப 4 டிவிஷன் இருக்குல, இப்ப 5 6 அலர்ட் இருக்கு இல்லையா? நான் ஒவ்வொரு ஆமா, இப்ப நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஒண்ணு ஹைலைட் ஆயிட்டே வரும். எங்க வச்சு என்டர் அடிக்கிறீங்க? அந்த இதுல பாக்ஸ்ல தான் என்டர் அடிக்கிறீங்க. பாக்ஸ்க்குள்ள வச்சு என்டர் அடிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படி வச்சா எல்லாமே ஹைலைட் ஆயிட்டே வரும். அத வச்சு நீங்க இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து அந்த இது வச்சிருக்கீங்கல, எக்ஸ்ட்ரா எழுதில தான் என்டர் அலர்ட் அதெல்லாம் என்டர் பட்டன் வச்சு அடிக்கிறாங்க. இல்ல அந்த எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருக்கீங்கல, அதுலயா என்டர் அடிக்கிறீங்க? அங்கதான் பாக்ஸ்ல தான். எனக்கு வந்து ஸ்வீட் அலர்ட் வேணும். ஒரு ஸ்வீட் அலர்ட்னா 7 வெச்சுக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்ப. ஆமா ஆமா ஆமா. சரி, டைமிங்கும் முடிய போகுது. யாருதா இருக்குங்களா? இல்ல தேர்ட் லிங்க் அனுப்பவா இல்ல போதுமா? போதும். போதுமா? நாளைக்கு யோசிச்சு திருப்பி கேட்பேன். மறுபடியும் அதே கேட்றாதீங்க. புதுசா கேளுங்க. ஓகே, ஒரே ஒரு அசைன்மென்ட் தான் கொடுத்திருக்கீங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல எப்படி எலிமெண்ட் ஐடியா வச்சு பண்றாங்க? திவ்யாக்கு ஒண்ணு கூட வேணும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண ரெக்கார்டிங் செஷன்ல வந்துட்டு ஒரு மெத்தட ஃபுல்லா எழுதி கீழ எழுதி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண மாட்டீங்களா? அத மட்டும் கூட பண்ணுங்க. ஓகே, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர். அதனால சரி ஓகே. இப்போ என்ன சொன்னீங்க? அந்த ஓகே யுஆர்எல் எல்லாம் வெளில எழுதிட்டு கால் பண்ண சொன்னீங்கல்ல? ஓகே. அந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி பைல வந்து எழுதி அது எப்படி ரன் பண்றது? எது? பைய வந்து நீங்க மேல எழுதி கால் பண்ணி எழுதணும். ஓகே ஓகே.